ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பர்பிள் கலரில் ரொம்ப அழகாக எப்படி பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பஞ்ச் அளவு குட்டி குட்டியாக இருக்கிற சாமந்தி பூ பொக்கே ஷாப்பில் வாங்கியிருக்கிறேன். இதில் வந்து ஓரளவுக்கு எல்லா கலருமே கிடைக்குது. நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து அதோட காம்பு கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எல்லா பூக்களையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நார்மல் சைஸ் ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க. நூல் வந்து சாதாரணமாக பூ கட்டுற நூலே போட்டுக்கோங்க. அதோட கடைசி பக்கமாக கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுருங்க. நம்ம கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நூல் தேவை. அப்படி இல்லைன்னா நூலை வந்துட்டு கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுட்டு நம்ம செவ்வந்தி பூ காம்பே வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரிஞ்சால் கட்டிக்கலாம். அப்படின்னா பழகலை அப்படின்னா சாதாரணமாக கயிறு முடி போடுற மாதிரி நல்லா இருக்கமா 2 முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த நூலை நீளமாக அப்படியே விட்டுருங்க, முன்னாடியும் பின்னாடியும். அப்படி இல்லைன்னா கட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி அப்படியே விட்டுறேன். விட்டுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி காம்பை கிட்ட கிட்ட வச்சு கோர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி காம்பு பின்னாடி நீளமாக விட்டுருங்க. பூவை ஒட்டியே கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்து எடுக்கும்போது தான் நம்மளுக்கு பிரைடல் வேணியோட உருண்டை சைஸுக்கு கிடைக்கும். இல்லைனா ரொம்ப குண்டாக இருக்கும். அதனால் நம்ம பிரைடல் வேணியாக வைக்கும்போது அவ்வளோக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி நல்லா கிட்ட கிட்ட வச்சு கோர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே கோர்த்துக்கோங்க. நல்லா நெருக்கமாக கேப் இல்லாமல் பார்த்து கோர்த்துக்கலாம். பூ குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பிரைடல் வேணிக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துட்டு நம்ம நூலில் நகர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நூலில் நகர்த்திக்கங்க. இந்த மாதிரி கோர்த்தும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மாலை கட்டு மெத்தடில் கூட கட்டி எடுத்துக்கலாம். இருந்தாலும் மாலை கட்டு மெத்தடில் கட்டுறதை விட இந்த பூ இந்த மாதிரி கோர்த்து எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா இந்த மாதிரி காம்பில் வந்து சென்டராக ஊசி இறங்குற மாதிரி பார்த்து கோர்த்துக்கோங்க. அவ்வளோதான். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். பாருங்கள், பர்பிள் கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோமா கூட 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. வேணியோட இடையில நம்ம அங்கங்கே ஜிப்ஸி கொஞ்சம் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், பிரைடல் வேணி ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த நூல் இந்த மாதிரி ரெட்டையை பிரிச்சுக்கோங்க. முடி போடுறதுக்காக இந்த மாதிரி ரெட்டையை பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நாட் மாதிரி போடுங்க. அந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி செவ்வந்தி பூ காம்பு ஃபஸ்ட்டில் வச்சிடலைங்களா, அதே மாதிரி ஒரு காம்பு எடுத்து இந்த மாதிரி அந்த ஹோல்ஸுக்குள்ளே வச்சிடலாம். முடி போடும்போது ஃபுல்லாக முடி போடாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹோல்ஸ் விட்டே முடி போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே காம்பு வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா இருக்கமாக 2-3 முடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த நூலை கட் பண்ணிவிட்டு நம்ம சேஃப்டி பின் போட்டு ஜடையில் வைக்கிறதுனால வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பிரைடல் வேணிக்கு கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி வேணுனாலும் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.